திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். வேத நெறித்தழைத்தோங்க மிகு செய்வதுரை விளங்க, பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தனை தடை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிகவும் விசேஷமான ஒரு நாள். வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். அதாவது திருஞான சம்பந்தர் பெருமான் இறைவனுடைய திருவடி நிழலில் இரண்டர கலந்த நாள். திருஞான சம்பந்தர் பெருமான் மட்டுமல்லாமல் மேலும் 3 நாயன்மார்களினுடைய குரு பூஜை என்று கொண்டாடப்படுகிறது. முருக நாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனார். இவர்கள் மூவரினுடைய குரு பூஜையும் ஞான சம்பந்தரினுடைய குரு பூஜையும் ஒரே நாள்தான். ஏனென்றால் ஞான சம்பந்தரினுடைய திருமண நிகழ்விற்காக இவர்கள் மூவரும் சென்றனர். இறைவனினுடைய ஜோதியில் இந்த நால்வரும் இன்று இறைவனுடைய திருவடி நிழலில் கலந்து இரண்டர கலந்து இறைவனுடைய திருவடி நிழலில் இளைப்பாறிய நாள். திருஞான சம்பந்தரினுடைய பிறப்பு சீர்காழியில சிவபாத இருதயாருக்கு மகனராக பிறந்தார். சீர்காழியினுடைய குளக்கரையில் இறைவியிடம் ஞானப்பால் உண்டு. ஞானத்தை பெற்று தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் என்று இறைவனை கல்வன் என்று கூறினார். மேலும் இறைவனுக்கான அடையாளம் இதுதான் என்று உலகிற்கு எடுத்து கூறிய பெருமானார். இவர் பல தலங்களுக்கு சென்று பல அற்புத திருப்பதிகங்களை கொடுத்த பெருமானார். இவருடைய அற்புத திருப்பதிகங்கள் என்னவென்றால், திருமயிலையிலே பூம்பாவை என்ற பெண்ணை உயிர் பெறச் செய்தது. அதாவது அஸ்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை என்ற பதிகத்தை பாடி உயிர் பெறச் செய்தார். மேலும் திருவேழிமிழலையிலேயே பஞ்சத்தால் இருக்கக்கூடிய மக்களுக்காக இறைவனிடம் வேண்டி வாசி தீரவே காசி நல்குவீர் என்ற திருப்பதிகத்தை பாடி மக்களுக்கான பஞ்சத்தை படிக்காசினை பெற்று மக்களுக்கான பஞ்சத்தை போக்கியவர். மேலும் கூன்பாண்டியனினுடைய வெப்பு நோயை திருநீற்று திருப்பதிகம் பாடி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று திருநீற்றை கொண்டு அவருடைய வெப்பு நோயை நீக்கியவர். பல தலங்களுக்கு சென்று பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். வேதாரண்யத்திலே 4 மறைகளால் மூடப்பட்டிருந்த திருக்கதவினை திருப்பதிகம் பாடி திறந்து வைத்தவர். அப்பர் பெருமானுக்கு மிகவும் அணுக்க தொண்டராக இருந்தவர். இவ்வளவு அற்புத செயல்களை செய்தவர். திருநள்ளூர் பெருமணம் என்ற திருத்தலத்திலே தன்னுடைய பெற்றவர்களுக்காக திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு இறைவனுடைய ஜோதியிலேயே அன்றைய நாளிலே திருமணம் முடித்த நாளிலே தன்னுடைய துணைவியாரோடு சேர்ந்து இறைவனினுடைய ஜோதியிலே இறைவனுடைய திருவடி நிழலிலே இரண்டர கலந்த நாள் என்று. அது மட்டுமல்லாமல் முருகநாயனார் இறைவனுக்கு தினமும் மலர்களை பறித்து இறைவனுக்கு சூட்டி அழகு பார்த்தவர். அவரும் திருஞான சம்பந்தரினுடைய பெருமானினுடைய அணுக்க தொண்டராக விளங்கினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன செய்தார் என்றால், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர். பல தலங்களுக்கு சென்று இசையினால இறைவனை வழிபாடு செய்தவர். ஞான சம்பந்தர் பெருமானுடனேயே சென்று பல தலங்களுக்கு அவர் பாடும் பொழுது இவரும் இசையின் மூலமாக இறைவனை வழிபட்டார். அவரும் அந்த திருநாளிலே ஞான சம்பந்தரினுடைய திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார். அன்று அந்த ஞான சம்பந்தரினுடைய திருமண மேடையிலே கலந்து கொண்ட அனைவருக்குமே முக்தியை கொடுத்து இறைவன் முக்தியை கொடுத்தார் என்பதுதான் இந்த ஞான சம்பந்தரினுடைய வரலாறு. இந்த நன்னாளிலே திருஞான சம்பந்தர் பெருமான் நாயனாரையும் திருஞான சம்பந்த பெருமான் நாயனாரினுடைய திருவடிகளையும் போற்றி வணங்குவோம். முருக நாயனார் திருவடிகளையும் போற்றி வணங்குவோம். திருநீலநக்க நாயனாரினுடைய திருவடிகளையும் போற்றி வணங்குவோம். திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரினுடைய நாயனாருடைய திருவடிகளையும் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம்.